டீப் சீ கிரியேச்சர்ஸ் பார்ட் 2. இவன் தாங்க பேர் லைஃப் ஃபிஷ். என்னப்பா மீன் தொட்டிக்குள்ளே தலைவட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இவன் தலை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 கண்ணு மாதிரி இருக்குல்ல, அது ஆக்சுவலாக கண் இல்லை. அதோட தலைக்குள்ளே பச்சை கலரில் தெரியுதுல்ல உருண்டையா, அதாங்க அவனோட கண்கள். நம்ம கண்கள் நம்ம தலைக்குள்ளே இருக்குது. அதாவது நம்ம ஸ்கல் வழியாக, ஸ்கல்லு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது கிளாஸ் மாதிரி, அது வழியாக நம்ம உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்கவே முடியல. அந்த மாதிரியான எவல்யூஷன் தாங்க இவனுக்கு நடந்திருக்கு. அதை வச்சு அவன் மேலே, சைடில், முன்னாடி எல்லா டைரெக்ஷன்லேயும் ஒரு ஆந்த கண் எப்படி எல்லா டைரெக்ஷனையும் சுற்றும், அந்த மாதிரி அவனோட கண் எல்லா டைரெக்ஷன்லையும் அவனால் பார்க்க முடியும். பொதுவாகவே ஆழ்கடலில் நமக்கு ஏற்கனவே தெரியும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், அதோட சூரிய ஒளி கம்மியாக இருக்கும். இவனோட தலை கண்ணாடி மாதிரி இருக்கே, அதனால் உடஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. ரொம்ப ஒரு சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் டிஷ்யூ, அதனால் உருவாக்கப்பட்டது. உள்ள ஒரு லிக்விட் அதோட கண்களை பாதுகாக்க இருக்கும். அதனால் இது பிரேக்கபிள் இல்லைங்க, இது ஈஸியாக உடஞ்சிடாது. பேர் லைஃப் ஃபிஷ் இருக்கிறதுல ரொம்ப ரேரான ஃபிஷ். நான் ஏன் ரேர்னு சொல்கிறேன்னா, உலகத்திலே ரொம்ப ஆழ்கடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க வந்து எம்பாரின், அதாவது மானிட்டரி பே அக்வாரியம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லப்படக்கூடியவங்க, கலிஃபோர்னியாவில் இருக்குது. இவங்க 30 வருஷத்துக்கும் மேலே ஆழ்கடலை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5600க்கும் மேலே ஆழ்கடலுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க இத்தனை வருஷம் பண்ணியிருந்தாலும் இவங்க ஒரு 9 முறை தான் இந்த மீனை பார்த்துருக்காங்களாமா. ஸோ அதனால தான் இது ரொம்ப மிஸ்டீரியஸான, ரேரான, சயின்ஸ்னாலே புரிஞ்சிக்க முடியாத எவல்யூஷனில் இருக்க ஒரு மீன்.